சென்னை கோபாலபுரம் இல்லத்து அருகே கருணாநிதியின் இல்லத்து அருகே முற்றுகை போராட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்பது பற்றியெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, அங்க இருக்கக்கூடிய நிலையை விளக்குங்கள். தற்போது திமுக பாளையங்கோட்டை வேட்பாளர் மைதீன் கானை மாற்றக் கோரி நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் தற்போது திமுக தலைவர் கருணாநிதியின் வீடு அருகே தற்போது முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மனுவை ஒன்று திமுக தலைவர் கருணாநிதியம் வழங்குவதற்காக இங்கே குழுமி இருக்கிறார்கள். அதாவது கடந்த மூன்று முறையாக மைதீன் கான் திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். கடந்த முறை தேர்தலில் கூட குறைவான வாக்கு, அதாவது கிட்டத்தட்ட 300 600க்குள்ள தபால் வாக்குகள் மூலமாக தான் அவர் வெற்றி பெற்றார். எனவே அவருக்கு செல்வாக்கு குறைவாக இருக்கிறது. எனவே அவரை வேட்பாளராக நிறுத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது அந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் தற்போது திமுக தலைவர் கருணாநிதி வீடு அருகே முற்றுகையிட்டிருக்கிறார்கள். கணேஷ், சுப்பிரமணி, அங்கு முற்றுகையிட்டவர்களோடு கட்சி தலைவர்கள் யாராவது பேசியிருக்கிறார்களா? நிர்வாகிகள் யாராவது அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்களா? அது பற்றி சொல்லுங்க. முதல் கட்டமாக அவர்கள் இன்று காலை ஒன்று குழுமி இருந்த போது மனுவை தயார் செய்த போதே திமுக தலைவர் வீட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். திமுக தலைவர் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து தருவதாகவும், நீங்கள் முற்றுகை இட வேண்டாம், கோஷம் போட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். இதன் பிறகு அவர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் குழுமி இருந்து ஒன்றாக ஊர்வலமாக அவர் வீடு அருகே நடந்து வந்தார்கள். அப்போது அவர்கள் வேட்பாளரை மாற்றக் கோரி கோஷம் எழுப்பினார்கள். உடனடியாக வீட்டில் இருந்த போலீசார் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக கோஷம் போட வேண்டாம் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். இதை தொடர்ச்சியாக 2 பேரை மட்டுமே திமுக தலைவர் கருணாநிதியை சந்திப்பதற்கு அனுமதி பெற்றுத் தருவதாக தற்போது பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. கணேஷ், இந்த முற்றுகையிட வந்திருப்பவர்களுடைய கோரிக்கை என்பது என்ன? நேரடியாக அவர்கள் இந்த வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களா, அல்லது குறிப்பிட்ட ஒரு நபரை முன்னிறுத்தி இவரை அறிவியுங்கள் என்று சொல்கிறார்களா? என்ன காரணம்? அவர்களுடைய கோரிக்கை என்ன? குறிப்பாக மைதீன் கான் கடந்த 3 முறை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். அவரை மீண்டும் வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டாம் என்று ஏற்கனவே அவர்கள் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து ஒரு மனு அளித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பாளையங்கோட்டை வேட்பாளர் வேறு ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி, ஆனால் மைதீன் கானை வேட்பாளராக நிறுத்த வேண்டாம் என்ற ஒற்றை கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். கணேஷ், அந்த இடத்துல எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சுப்பிரமணி? ஏன்னா இந்த ஒரு தொகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் பல்வேறு தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர் பட்டியல் குறித்து அதிருப்தி நிலவி வருவதாக செய்திகள் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறது கட்சிக்குள்ளாக. ஆக எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது, அது பற்றி சொல்லுங்க. முன்னாள் முதல்வர் என்ற முறையில் அவர் வீட்டில் ஏற்கனவே பாதுகாப்பு எப்போதுமே இருக்கும். இந்த நிலையில் இது போன்ற முற்றுகையிடப்போவதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது ராயப்பேட்டை போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் முற்றுகையிட்டு கோஷம் போடுவதால் பிரச்சனை எதுவும் நிகழாத வகையில் காவல்துறையினர் முன்கூட்டியே அவர்களை அமைதிப்படுத்தினார்கள். தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வீட்டு முன் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டு குழுமி இருக்க வேண்டாம், நீங்கள் தனியாக நில்லுங்கள், உங்களே உள்ளே சென்று தலைவரை சந்திப்பதற்கான ஏற்பாடு செய்து தருகிறோம், மனு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து தருகிறோம் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. கணேஷ், சுப்பிரமணியன், இந்த சர்ச்சைகள் குறித்தெல்லாம் திமுக தலைமை ஏதாவது கருத்து தெரிவித்திருக்கிறதா? திமுக தலைவர் கலைஞர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறோம் என்கிற ரீதியில அவருடைய அந்த அறிக்கை இருந்தது. என்றாலும் கூட இது போன்ற தொடர் முற்றுகை போராட்டங்கள் போன்ற பல்வேறு போராட்டங்கள் பற்றி அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? இதுவரை திமுக தலைமையிலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று தலைமை நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் தான் தாங்கள் நிறுத்தி இருக்கிறோம், எனவே அவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தான் திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. கணேஷ், அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது சுப்பிரமணி? அங்க இருப்பவர்கள் இது போன்ற செயல்களால் கட்சியுடைய வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கக்கூடும் என்பது போன்ற ஏதாவது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறதா? ஏற்கனவே மாவட்டங்களிலிருந்து வந்த செய்திகள்ல அதனை சொன்னார்கள். அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது? தற்போது இவர்களுடைய மனநிலையை பொறுத்தவரையில் மைதீன் கான் வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் சொல்கிறார்கள். கடந்த முறையும் இவரை நிறுத்த வேண்டாம் என்று தெரிவித்திருந்தோம், ஆனால் அவரை நிறுத்தினார்கள். இந்த முறையும் இவரை நிறுத்த வேண்டாம் என்று தெரிவித்திருந்தோம், அவரையே நிறுத்தியிருக்கிறார்கள். எனவே இவரை மாற்றாவிட்டால் கட்சிக்கு தான் இழப்பு. அது மட்டுமல்லாமல் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது அவர் மீது.
கட்சியின் பணியில் கூட மட்டுமல்லாமல் கட்சி தொண்டர்களுடைய நிகழ்ச்சிகளில் கூட அவர் கலந்து கொள்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தொண்டர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே அவரை மாற்ற வேண்டும், மாற்றி வேறு ஒரு வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் தொண்டர்கள் முன்வைக்கிறார்கள். கணேஷ்.